அயோத்தி ராமர் கோவிலில் ஒவ்வொரு ராம நவமியின் போதும் சூரிய கதிர்கள் ராமர் சிலை மீது படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து விரிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டும் பணிகள் நடந்து வருகிறது. கோவில் கட்டுவதற்காக நிதி திரட்டும் பணியில் இதற்கென அமைக்கப்பட்டுள்ள ராம ஜென்ம பூமி தீர்த்த கஷேத்ரா அறக்கட்டளை ஈடுபட்டு வருகிறது. நாடு முழுவதும் நன்கொடை வசூலிக்கப்பட்டு நடைபெறும் கோவிலின் கட்டுமான பணிகள் முடியும் தருவாயில் உள்ளது. மேலும் அயோத்தி ராமர் கோவில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே அயோத்தியில் கட்டப்பட்டு வரும் ராமர் கோவிலில் இடம்பெற்றுள்ள சுவாரஸ்யமான தகவல்கள் அவ்வப்போது வெளியாகி வருகின்றன. அந்த வகையில் அயோத்தி ராமர் கோவிலில் ஒவ்வொரு ராம நவமியின் போதும் சூரிய கதிர்கள் ராம்லல்லா குழந்தை ராமர் சிலை மீது படும் வகையில் வடிவமைக்கப்படும் என ராம ஜென்ம பூமி தீர்த்த கஷேத்ரா அறக்கட்டளையின் உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த வடிவமைப்பு கோனரக் சூரிய கோவிலில் இருந்து ஈர்க்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கருவறைக்குள் இருக்கும் தெய்வத்தின் மீது சூரிய கதிர்கள் விழும் வகையில் கோவிலை வடிவமைக்க விஞ்ஞானிகள், வணியலாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களுடன் ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. ஒடிசாவில் உள்ள கோனரக் சூரியன் கோவிலுக்குள் சூரிய கதிர்கள் சென்றடைவது ஒரு உதாரணம். இத்தகைய சூழ்நிலையில் சூரியனின் கதிர்கள் கருவறையை எவ்வாறு அடைவது என்பது குறித்து அனைத்து தொழில்நுட்ப அம்சங்கள் மற்றும் அதிநவீன தொழில்நுட்பம் பரிசீலிக்கப்படுகிறது என கோவில் அறக்கட்டளையை சேர்ந்த கமேஷ்வர் சௌபால் என்பவர் தெரிவித்துள்ளார். அயோத்தி ராமர் கோவில் கட்டுமானத்தில் தொழில்நுட்ப அம்சங்களை ஆராய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நிபுணர்கள் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இக்குழுவில் மும்பை, டெல்லி மற்றும் ரூர்க்கி ஆகிய 3 IITகளை சேர்ந்தவர்களும் இடம்பெற்றுள்ளனர். அயோத்தி ராமர் கோவிலானது அருங்காட்சியகம், காப்பக அறை, ஆராய்ச்சி மையம், ஆடிட்டோரியம், கோசாலை, சுற்றுலா மைய நிர்வாக கட்டிடம், யோகா மையம் மற்றும் பிற வசதிகளுடன் கூடிய 3 மாடி கட்டடமாக அமையவுள்ளது. அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவிற்கு பிரதமர் மோடி தலைமை தாங்க உள்ளார். அன்றைய தினமே ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க.